இந்த அமெரிக்கா ஒருத்தர் ஜான் கென்னடின்னு ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கூட கடைசி சூட்டு கொண்டுட்டாங்க. ஆனா ரொம்ப திறமையான ஆளு. சோ அவரோட பையன் தான் அவரு, ஒரு பெரிய அரசியல்வாதி. அவர் இருக்க முக்காவாசி சொத்து கிரிப்டோ மட்டும் வச்சிருக்காரு. இவர் சொல்லிட்டாரு, என்ன பண்ணாரு, பெரிய அரசியல் சொல்றாரு, ஏங்க என்கிட்ட தாங்க என் முக்காவாசி சொத்து என்ன இருக்கு, கிரிப்டோ வச்சிருக்கின்றாரு. இப்போ நம்ம ஊர் அரசியல்வாதிகளை பணம் தங்க வைக்க முடியாம, இங்க வைக்க முடியாம 2000 தடை பண்ணிட்டாங்க, எங்கிட்ட மாத்த முடியாம ஓடி இருக்காங்க இல்லையா? இதுக்கு டாப் லீடர்ஸ் எல்லாமே தெரியும், டாப் லீடர்ஸ் எல்லாத்தையுமே தெரியும் கிரிப்டோ வந்து எந்த அளவு செல்வாக்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியவே தெரியும். சோ அப்ப என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, நம்ம ஊர் அரசியல்வாதிகளே இப்ப கிரிப்டோக்கு வேகமா மாறிட்டு இருக்காங்க. அது வெளியில அதிகமா தெரியுது இல்ல. ஸ்விஸ் பேங்க்ல வச்சாலும் எந்த அரசாங்கம் எந்த சட்டம் போடும் எப்ப இருக்கும்னு யாருக்கும் தெரியுது இல்ல. கிரிப்டோவை மாத்திட்டு வேகமா மாத்திட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, பிட்காயின் முதல்ல என்ன நினைச்சாங்க, ரொம்ப பாதுகாப்பான பணம் நினைச்சாங்க. கரெக்டா சார்? பிட்காயின் வந்து யாரும் திருவிட்டு போக முடியாது, என் பணம் என்கிட்ட இருக்கு, ரேட் ஏற நல்லா வித்துக்கலாம் நினைச்சாங்களா இல்லையா? நான் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது நீங்க நினைச்சீங்களா இல்லையா? பிட்காயின் மட்டும் இருந்தா யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அப்படித்தானே? அப்படித்தானே? தெரியாத நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு முதல்ல வந்த புதுசுல. ஆனா பிட்காயின் என்னன்னா, சார் இவர் அவ்வளவு பிட்காயின் வச்சிருக்காரு சொல்றாங்களா? சொல்றாங்களா? எலன் மாஸ்க் இவ்வளவு காயின் சொல்றாங்களா? இவங்க யாராவது என்கிட்ட இவ்வளவு காயின் சொன்னவங்களா? முதல்ல சொன்னவங்க கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க ஐபி அட்ரஸ் வச்சு எந்த ஊர்ல ஆபரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிட்காயின் வேலைக்கு என்ன பண்ண அப்படின்னா, உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி, நீங்க பேங்க்ல போயிட்டு பணம் அனுப்பிச்சீங்கன்னா இந்த பிட்காயின்ல போய் பணம் போட்டீங்கன்னா ஒரு ரெஃபர் ஐடி கிடைக்குமா? அதே மாதிரி பிட்காயின்ல ஒரு ஐடி கிடைக்கும். அதை போட்டாச்சுன்னா, உதாரணத்துக்கு சும்மா சார் இருக்காரு, அவர் அப்துல் மான் சாருக்கு என்ன பண்றாரு, ஒரு பிட்காயின் அனுப்பிச்சாருன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி மட்டும் இருந்தால் போதும், அவர் கொடுக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணா, ஏன்ட்டு இருந்து நம்ம சைமன் சாருக்கு ஒரு அரை பிட்காயின் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டிரான்சாக்ஷன் ஐடி வருங்களா? அது ஏன்ட்டு தானே இருக்கும் சார், ஏன்ட்டு தானே சார் இருக்கும். அதை போட்டோம்னா நான் சும்மா சார் அக்கௌண்ட் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். சார் புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? சும்மா சார் மட்டும் இல்ல, அவர் யாருக்கும் அனுப்பிச்சு பார்க்க முடியும். இப்ப சொல்ல பிட்காயின் பாதுகாப்பானதா? இது தெரியாம ரொம்ப வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிட்காயின் எல்லாத்தையும் அவரோட பிட்காயின் அன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், செம்மையா இருந்தது. அது எனக்கே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பிட்காயின் மாதிரி சிம்பிள் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு குப்பை தொட்டி மாதிரி கிடக்குது. எப்படி சார்? குப்பை தொட்டி மாதிரி கிடக்குது. நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்காங்க, பிட்காயின் குப்பை தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு. இது என்ன போட்டு கேக்குறாங்க, சார் என்ன சார் குப்பை தொட்டில போட்டிருக்காங்களே, அப்ப உங்க பிட்காயின் மட்டும் எத்தனை காயின் எனக்கு 4 ரூபாய் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவர் கேட்கிறார், உங்ககிட்ட இருந்து 4 பிட்காயின் கிடைக்கல, அது மாதிரி அப்ப உங்ககிட்ட 2 பிட்காயின் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. விஷயம் புரியுது உங்களுக்கு? அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அது 4 பிட்காயின்ங்கிறதுனா அவங்க குப்பை தொட்டில ஒரு பென் ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டதுனால அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பிட்காயின் என்ன பண்ண அப்படின்னா, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க கவர்மெண்ட்? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? உங்க ஐபி அட்ரஸ் வச்சும் அவருக்கு யாராவது பிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அவர் எங்க பிடிச்சாங்கன்னு பார்த்து கடைசி எந்த ஊர்ல இருந்து எந்த ஊரு எந்த வீட்டுல நடந்து கண்டுபிடிச்சு கடைசி அங்க வந்து தூக்குறதுதான் அந்த பிட்காயின். புரியுதா சார்? சார் புரிஞ்சுதா? அப்ப பிட்காயின் பாதுகாப்பானதா? இல்ல. ஆனா பில்டர்ஸ் அதை பண்ணவே முடியாது. அதுதான் கான்பிடென்ஷியல், அதுதான் பிரைவசி. என் டிரான்சாக்ஷன் ஐடி பார்த்த கொடுத்தாலும் சரி, அவர் என்னதான் போட்டு பார்த்தாலும் என் டேபிள் கண்டுபிடிக்க முடியாது, என் வேலட் அட்ரஸ் தான் கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு யாரோ ஒண்ணு பிடிச்சா கூட, என்னப்பா அவரை பிடிச்சாரு, அவர் எவ்வளவு இருக்கு, உன்ட்ட யாரையா கொடுத்தா, அப்துல்லா கொடுத்தாரு, அவரை கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு, உன்ட்ட யாரும் இவங்க கொடுத்தாங்கன்னு கேட்டா, பெல்டெக்ஸ்ல மட்டும் ஸ்டெல்த் அட்ரஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு தாய் மாதிரி பெரிய அட்ரஸ் வச்சுக்கலாம், டூப்ளிகேட்டா 50 அட்ரஸ் வச்சுக்கலாம். இது நல்ல ஆழமா கவனிச்சுன்னா தெரியும், இந்த பிட்காயினை பெரும் பணக்காரங்களை வாங்கினதே நான் பாதுகாப்பு வைக்கத்தான். அப்ப அது பாதுகாப்பு தெரிஞ்சு போச்சு. அடுத்தவங்க வர இடம் எதுவா இருக்கும்? சோ ஒரு அரசியல்வாதி வந்ததுக்கே எவ்வளவு சேஞ்ச் நடக்குதுன்னா, ஊருக்கு எல்லா அரசியல்வாதியும் கிரிப்டோ வந்து என்ன உணர்ச்சி பாருங்க. அவ்வளவுதான் சார். இதோட முக்கியமான விஷயம், நான் அந்த கதையெல்லாம் சொல்லி கன்க்ளூஷன் வரணும்ல, பிட்காயினை பத்தி இன்னும் விழிப்புணர்வு இல்லை. சரிதானே சார்? பிட்காயின் வச்சு தெரியும் தெரியுது, பெல்டெக்ஸ் வச்சா தெரியாது, பாதுகாப்பு தெரிஞ்சு எதுக்கு வருவாங்க? அப்ப நம்ம யாரு? பெரிய கோடீஸ்வரன் நம்ம தான். அப்படிதானே?